மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். அரசியல் கட்சிகள் இருக்கு. ஆனா ஒவ்வொரு கட்சியும் அவங்களோட நோக்கம் என்னன்னா, அவங்க அரசியல்ல பதவிக்கு வரணும், இல்ல ஆட்சியில் உட்காரணுன்ற மாதிரி அந்த எண்ணத்தை தவிர வேற எந்த எண்ணமும் இருக்காதுன்னு தான் நம்ம சொல்லணும். சப்போஸ் அந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சி தோத்துட்டாங்கன்னா அந்த தோத்த கட்சி அப்படியே தான் இருப்பாங்க, எந்த ஒரு மாற்றமும் இருக்காதுன்னு தான் நம்ம சொல்லலாம். அதே மாதிரி நிறைய கட்சிகள் அதே தான் இருக்கு. ஆனா இன்னைக்கு தேசத்தை நேசிக்கிற ஒரு கட்சியா பார்க்கப்படுறது, அதாவது இந்துக்களுக்காக இல்ல ஒட்டுமொத்த இந்தியர்களுக்காக பார்க்கப்படுறது பிஜேபி கட்சி தான் நம்ம சொல்லலாம். அனைத்து மதத்திற்கும் ஒற்றுமையா எடுத்துட்டு போற கட்சி பிஜேபின்னு நம்ம தாராளமா சொல்லலாம். அதுக்கு மோடி ஒரு முன்னுதாரணம் தான் நம்ம பார்க்கப்படணும். ஆனா அந்த பிஜேபி கட்சி தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி அவங்களோட பயணம் தொடர்ந்துட்டே தான் இருக்குன்னு நம்ம பார்க்கப்படலாம். அவங்க ஒரு எலெக்ஷன்ல தோத்தாலும் சரி, ஒரு தமிழகத்திலேயோ இல்லை ஏதாவது ஒரு மாநிலத்தில் அவங்க தோத்தாலும் என்ன பண்ணாலும் அவங்களோட கடமை, அன்றாட கடமைகள், அவங்களோட தேசபக்தி சார்ந்த சில விஷயங்கள் நடைமுறையில் அவங்கள பயணித்துட்டு தான் இருப்பாங்கன்னு நம்ம தைரியமாக சொல்லலாம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அரசியல்வாதிங்க ஏதாவது ஒரு சாபக்கேடா என்னன்னு தெரியல, ஏதாவது ஒரு விஷயத்த அரசியல்வாதிக்கு ஏதாவது அவங்களுக்கு ஒரு தோல்வி ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் தாக்குறது இந்துக்களை மட்டும்தான் நம்ம யதார்த்தமான விஷயம். இது உண்மையிலேயே ஒரு சாபக்கேடு தான். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது ஒரு கோயில் தொடுவாங்க, ஏதாவது அந்த விவகாரத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க. நம்ம இந்துக்கள் பாவம் நம்ம உரிமைக்காகவும் இதுக்காக போராடிட்டு இருப்போம். இதுலயே நம்ம திசை திருப்பி நம்ம அதில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருப்போமே ஒழிய, இவங்க நல்ல அரசியல் வாக்குக்காக ஏதாவது ஒருத்தரை மகிழ்விச்சு ஏதோ ஒன்று பண்ணிட்டு தான் இருப்பாங்கன்னு நம்ம பார்க்கப்படணும். ஆனால் இந்த மாதிரி அனைத்து மதத்திനും இப்போ திருப்பரங்குன்ற விஷயம் பூதாகரமாக வெடிச்சிட்டு இருக்குன்னு நம்ம பார்க்கப்படணும். இதுக்கு மதுரை ஆதீனம் இவங்களெல்லாம் சில அங்கே போகிறதுக்கு சாமிஜிகள்லாம் போகிறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. நிறைய பேர் இன்னைக்கு நம்மளும் அதே மாதிரி தைப்பூசத்துக்கு இன்னைக்கு எச்ராஜா குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்கிறாரு. தைப்பூச நாளில் அன்னதானம் பண்ணுறதுக்கு அனுமதி வாங்கணுன்ற மாதிரி சில விஷயங்கள். இப்போ நம்ம எல்லாம் எந்த தேசத்துல இருக்கோன்னு ஒரு கேள்விக்குறி எல்லாருக்கும் வரும். நம்மளோட கோயில் நம்ம பார்க்கறதுக்கு, நம்மளோட மக்களுக்கு அன்னதானம் போடுறதுக்கும் யாருக்கிட்ட அனுமதின்ற மாதிரி நம்ம சில விஷயங்கள் இங்க பார்க்கப்படணும். அதே மாதிரி இப்ப கட்சி தலைவர் எல்லாம் ஒவ்வொரு மீட்டிங் வைக்கிறாங்க, அங்கங்க மீட்டிங் வச்சுட்டு இருக்காங்க. அந்த கட்சி மீட்டிங்ல எல்லாம் அனுமதி இந்த மாதிரி ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன் ஏதாவது இருக்கா என்னன்ற மாதிரி கேள்வி அவர்கள் நிறைய கேள்வி கேட்டுட்டு இருந்தாரு. ஆனா உண்மையிலேயே இங்கே பார்க்கப்பட வேண்டிய விஷயம், இன்னைக்கு நேத்து உண்மையிலேயே தமிழக அரசு உண்மையிலேயே இன்னைக்கு மதுரை ஆதீனம் போய் என்ன செய்வாங்க? அவங்க போறதுக்கு தடை செய்யறாங்கிறது, அங்க போய் என்னத்தை அவர் சாமி கும்பிட்டு வருவாரு? இதை தாண்டி என்ன பண்ணுவாங்க? இப்போ நேத்து அந்த எம்பி நவாஸ்கனி அவர்கள் அந்த இடத்துக்கு போய் மாமிசம் சாப்பிட்டு வந்ததையே விட்டதுக்கு இந்த காவல்துறை, இந்த அரசாங்கம் எந்த ஒரு கேள்வி கேட்கலன்னு தான் நம்ம இங்க பார்க்கப்படணும். இப்போ முஸ்லிம்கள் எல்லாரையும் நம்ம குறை சொல்ல முடியாதுன்னு தான் நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி ஓட்டுக்காக, இந்த மாதிரி சில மத நல்லிணக்கத்துக்கு எடுக்கிற மாதிரி சில நபர்களால தான் நிறைய இங்க விஷயங்கள் இன்னைக்கு. இன்னொன்னு, சாதாரண நபர் அங்க வந்திருந்தா தெரிஞ்சிருக்காது. இப்போ திமுகவோட பிரமுகர்னு சொல்லலாம், இவங்களோட கட்சியாளர், ஆதரவாளர். இப்போ அவருக்கு அங்க என்ன வேலைன்ற மாதிரி தான். இப்போ அந்த இடத்துல நிறைய சந்தேகங்கள். இப்போ வேலூர் இப்ராஹிம் எல்லாம் கூட இன்னைக்கு போய் அவரை செருப்பால் அடிச்ச மாதிரி கைது நடவடிக்கை எல்லாம் இன்னைக்கு நடந்துச்சு. அவரை மட்டும் ராஜமரியாதையோட உள்ள விடுறீங்க, எங்களை ஏன் விடுறதில்லைன்ற மாதிரி அவர் நிறைய குரல் அங்க வந்துச்சு. ஆனா இப்போ இன்னைக்கு தமிழக மக்கள் இனிமேலாவது ஒரு விழிப்பு வருமான்ற மாதிரி எல்லாம் பார்க்கப்பட வேண்டிய விஷயம். என்னதான் போராட்டம் இருந்தாலும், என்னதான் இருந்தாலும் கூட இது காலங்காலமா இது நடந்துட்டு தான் இருக்குன்னு சொல்லலாம். இது வக்ஃப் போர்டுக்கு சொந்தம். நிறைய பேர் கேள்வி எழுப்புறாங்க. அதாவது இந்த நேத்து அந்த ஒரு பத்திரிகையில ஒரு நபர் வெளியிட்டு இருந்தாரு. அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல நவாஸ்கனியே, சார் இது வக்ஃப் போர்டு சொந்தமா அப்படின்னு கேட்கும்போது ஆமாங்கிறாரு. அப்போ நாளைக்கு சிலர் நிறைய கேள்விகள் இங்க வருது. அதாவது விட்ட தமிழ்நாடே வக்ஃப் போர்டு சொந்தமா அப்படின்ற மாதிரி கேள்விகள் இங்கு நிறைய நாளைக்கு வரதான் செய்யும். ஆனா இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு ஒவ்வொருத்தரும் நம்ம உணரணும். இவங்க எதுக்காக இப்படி செய்யறாங்க, ஏன் செய்யறாங்க, ஏன் டார்கெட் பண்றாங்கன்ற இந்த புரிதல் வருமானு பார்த்தோம்னா இது ஒரு கேள்விக்குறிதான் இன்னைக்கு நம்ம பார்க்கப்படணும். ஆனா இனிமேலும் இது சாத்தியப்படாதுன்ற மாதிரி தான் இந்துக்கள் சென்னிமலையில சில விஷயங்கள் நடந்தது. அன்னைக்கு இந்துக்கள் அனைவரும் ஒன்றிணைஞ்சாங்க. அதே மாதிரிதான்
இன்னைக்கு நிறைய இந்து அமைப்புகள் வந்து ஆதரவு, அதாவது பிப்ரவரி மாதம் 1 கோடி ஆர்ப்பாட்டம் செய்யறதா அறிவிச்சிருக்காங்க. ஆனா நல்ல விஷயம்தான். ஆனா எல்லாருக்கும் இந்த புரிதல் வருமான்னு பார்த்தோம்னா, அதை புரிய வைக்க வேண்டியது இந்த தேசத்தை நேசிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கடமைன்னு தான் நம்ம சொல்லப்படணும். நம்ம வந்து யாருக்கும் ஆதரவு அப்படிங்கிற வாதம் இல்லை. அதாவது இன்னைக்கு எல்லாருமே இங்க மத நல்லிணக்கத்தோடு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆனா இந்த இடத்துல இப்போ நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. இதே ஏதாவது ஒரு பள்ளிவாசல் முன்னாடியே ஏதாவது ஒரு பன்னிக்கறி எடுத்துட்டு போய் சாப்பிட்டுருந்தோம்னா இந்த அரசு வேடிக்கை பார்க்குமா அப்படின்ற கேள்வி நிறைய இருக்கு இங்க. அந்த மாதிரி தான் இங்க வந்து எவ்வளவு ஒரு பேர்பட்ட ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதாவது ஒரு புனிதமான இடத்துல நான்வெஜ் சாப்பிட்றதுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. அப்படி நடத்துக்கும் போது அரசு வேடிக்கை பார்க்கும்போது எனக்கு ஒண்ணுமே புரியலன்ற மாதிரி தான். இப்போ இதெல்லாம் யார் செய்யறாங்கங்கிறது வெட்ட வெளிச்சம் கூடி சீக்கிரம் வரும்னு தான் நம்ம பார்க்கப்படணும். மக்கள் மத்திய எதுக்கு எடுத்தாலும் ஏன் முப்பாட்ட முருக அப்படின்னு சொல்லி நாம் தமிழருக்கு சீமான் அவர்கள் சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா இந்த விஷயத்துக்கு நம்ம அறுபடை வீடுகளில் ஒரு வீடானா திருப்பரங்குன்றத்துக்கு இவங்க எல்லாம் ஏன் குரல் கொடுக்கறதில்ல என்ற மாதிரி தான். இங்க நல்ல ஒரு விஷயத்த நம்ம யோசிக்கணும். இங்க சில விஷயம் இந்துக்களுக்குன்னு ஒரு சில பேர் பிரச்சனை வரும்போது இங்க சில யாருமே வாய் திறக்கறதில்ல இருந்து நம்ம பார்க்கப்படணும். இந்த தமிழ்நாட்டுல தமிழகத்துல இப்போ முருகனுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது யாரும் குரல் சாய்க்கலைன்னா அவங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சூக்ஷ்மம் இருக்குன்னு தான் நம்ம பார்க்க முடியும். எல்லாம் ஓட்டுக்காக தான். அதை பத்தி ஏதாவது சொல்லிட்டேன்னா அவன் நம்ம உரிமைக்காக இவங்க சொல்லுவாங்க, நம்மளோட உரிமைக்காக நம்ம மண்ணுக்காகன்னு. இப்ப திருப்பரங்குன்றம் யாருடுது? எல்லாம் கேட்க வேணுதுண்ணே. இப்போ நாம் தமிழரானாலும் எல்லாரும் அந்த விஷயத்த கேட்கணுமா வேணாமான்ற மாதிரி தான். ஆனா இதுக்கு யாரும் குரல் கேட்கறதில்ல. யாருமே இதுக்கான ஒரு சின்ன ஒரு எதிர்ப்புக்கு கூட காட்டுறதில்ல. காரணம் என்னன்னா இங்க முழுக்க முழுக்க அவங்களோட ஓட்டு சிறுபான்மையினர் ஓட்டு தான். ஆனா சிறுபான்மையர் இதை புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இது வந்து மத நிலைநிலைக்க நமக்கு நல்லா தான் இருந்துட்டு இருக்கு. இப்போ சில விஷயத்த நம்ம கவனிக்கணும். இப்போ அந்த நபர் நவாஸ்கனி அவர்கள் அந்த இடத்துல போயிட்டு அவர் பாட்டில் போயிட்டு வந்திருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன் புகைப்படம் எடுத்து அதை அனுப்பணும்? நான் சாப்பிட்டேன் அப்படிங்கிறது அந்த இடத்துல நான் எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும். ஏதோ ஒரு மத நல்லிணக்கத்தை கெடுக்கிற மாதிரி செய்யலாம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் பார்க்கப்படணும். இல்லைன்னா புகைப்படம் எடுத்து அதுக்கு அனுப்ப வேண்டிய அவசியமே இல்லை. அண்ணாமலை அவர்கள் எல்லாம் நிறைய கண்டனம் தெரிவிச்சிருந்தாரு நிறைய. ஆனா என்னதான் இருந்தாலும் அரசியல் ஒரு பக்கம் போனாலும் கூட புனிதமா வணங்குற இதே திமுக ஆளுங்கட்சி ஆகும்போது கூட முருகனுக்கு மாநாடு நடத்தினாங்க பழனியில. ஆனா இவங்களுக்கும் முருகனை ஏதாவது ஒரு அவதூறு இந்த மாதிரி நடக்கும்போது ஏன் அவங்க கண்டிக்கிறது இல்லை? இது கண்டிக்கணுமா வேணாமான்னு தான். எல்லாரும் இதே பள்ளிவாசல்ல வேற எங்கேயாவது நம்ம நபர்கள் யாராவது போய் அந்த இடத்துல ஏதாவது இதே மாதிரி மத நிலைக்கிறதுக்கு நல்லிணக்கத்தை கெடுக்கிற மாதிரி ஏதாவது சில விஷயம் இருந்தாலும் எல்லாரும் கண்டிக்கணும். அதே மாதிரி தான் இங்கேயும் கண்டிக்க வேண்டிய விஷயம். ஆனா அது இந்துக்களுக்கு நடக்கும்போது கண்டிக்கவே மாட்டாங்கன்னு தான் காலங்காலமா இருக்கிற விஷயம். இது சாபக்கேடா என்னன்னு தெரியல. அன்னைக்கு கொள்ளையடிக்க வந்த அவங்கனாலும் சரி, எவனானாலும் சரி, அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம இன்னைக்கு வந்து ஏமாற்றப்பட்டுட்டே தான் இருக்கான். இப்போ மக்கள் தெளிவை அடைகிற வரைக்கும் இந்த விஷயத்த வந்து யாரும் மாற்று கருத்து இல்லை. அதாவது மக்கள் தெளிவு அடைஞ்சிட்டான்னா இதுக்கு பிரச்சனையே இல்லை. யாரு இப்படிப்பட்ட அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்களோ அவங்கள தூக்கி எறிவாங்க. அவ்வளவுதான், சிம்பிள். நாளைக்கு இடமே இல்லாம மாறுவாங்க. நல்ல ஆட்சி வரணும். நல்ல ஆட்சி ஏதாவது வந்தான்னா இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்காது. இந்தியா முழுக்க எல்லாமே ஒரு சில நல்ல மோடி அவர்கள் எல்லாம் நல்ல ஆட்சி தான் நடத்திட்டு இருக்கிறாரு. அனைத்து மக்களும் இந்துக்கள் அப்படின்னு சொல்லி, முஸ்லீமா இருக்கட்டும், அவங்க கிறிஸ்டியனா இருக்கட்டும், எல்லாம் இருக்கட்டும், சம உரிமைன்ற மாதிரி தான் எல்லாம் சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆனா இங்க ஓட்டுக்காக. ஆனா இன்னைக்கு மட்டும் இதை நம்மளோட நிற்காம ஒவ்வொருத்தரும் இந்த இடத்துல சில புரிதல் வந்து அடுத்த முறை வந்து இந்த மாதிரி அரசியல்வாதிங்க யாரு பிரிவினைய தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்குற அரசியல்வாதிகளை இந்த நாட்டை விட்டு இந்த தேசத்தை விட்டு துரத்தப்பட வேண்டும்னு தான் நம்ம பார்க்கப்பட வேண்டிய விஷயம். மனிதானி மகத்தானவன், மனிதானி மகத்தானவன்.